ஹீலிங்குன்றது என்ன? ஒரு ஸ்டோர்டு எமோஷன், ஒரு ட்ராமா நடந்துருச்சு, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறது தான். அதுலேயே நம்ம நினைவுகள்லேயே நம்ம ஸ்டக்காகி இருக்கிறது தான் ட்ராமான்றது. அது எப்போ நினச்சாலும் பயப்படுறது, அதை நினைக்கிறப்பெல்லாம் பயம் வர்றது, திரும்ப நம்ம லைஃப்பில் அது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வர்றது. ஒருவேளை அந்த சாவி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா திரும்ப என்ன நடந்தாலும் உங்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதும், என்ன நடந்தாலும் உங்களை பாதிக்காமல் உங்களை பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த கீ கிடச்சிருச்சுன்னா, ஒரு எசன்ஸ் உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருப்பீங்க? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக இருப்பீங்க இல்லையா? இதுக்கப்புறம் நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், இந்த பேட்டர்ன் இது தான் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? செல்ஃபாக நம்மளோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும், பீப்புளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு வேளை அப்படி நம்மளை ஹர்ட் பண்ண வராங்கன்னா நம்மளை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். எல்லா கீயும் நம்மளுக்கிட்ட இருக்குன்னா நம்ம பயப்படவே மாட்டோம் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர முடியும். அப்படி தான். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம அந்த பீப்புளோடு இருக்க அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும். நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கோம், அவங்கக்கிட்ட இன்னமும் நமக்கு தேவை இருக்குது, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி, இப்படி ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஏதோ ஒரு டிபெண்டன்சி மோட்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்றப்போ அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். எப்போது நம்ம இதிலேருந்து எல்லாம் நம்மளை செப்பரேட் பண்ணிக்கிறோம், எதுக்கும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குன்ற அந்த பவரை நமக்குள்ளேயே இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியமும் அந்த கான்ஃபிடென்ஸும் வருதோ அப்போவே நம்ம டிட்டாச் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்றனால தான் நம்ம அட்டாச்மெண்ட் வச்சிட்ருக்கோம். இப்போ எல்லா லவ்வும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க, அப்போ அவங்கக்கிட்ட போகணுன்னு அவசியமே கிடையாது. ஈவென்ச்சுவலி எல்லாம் மாறும். உங்களுக்குள்ளே இருக்கிற வேர்ல்டு மாறுறப்போ வெளியில் இருக்க அந்த அப்போ நான் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதா? அவங்களாம் மாறவே மாட்டாங்களா? இந்த பீப்புளை நான் அப்படியே கட் டவுன் பண்ணிக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெம்பரமெண்டலாக இந்த கட் டவுன் பண்ணலாம், உங்களோட பீஸ்க்காகவும் உங்களோட சானிட்டிக்காகவும். உங்களை நீங்கள் முழுசாக டைம் எடுத்து உங்களை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அந்த பீப்புளும் சேஞ்ச் ஆவாங்க. அப்படி மாறலனாலும் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க, உங்கள் மைண்ட் அந்தளவுக்கு பக்குவப்பட்டுரும். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு உங்களோட தாட்ஸை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உங்களோட ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷன்ஸ் எதை நோக்கி இருக்குது, எவ்ரிடே எப்படி இருக்குது, உங்கள் வேல்யூஸ் என்ன, நீங்கள் எதை பார்த்தா நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க, எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது, உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு. ஸோ எவ்வளோ செல்ஃப் கம்பேஷனோடு நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறீங்க, எவ்ரிடே நீங்கள் மற்றவங்கள விடுங்க, நீங்கள் எப்படி உங்களை கைண்டாக ட்ரீட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க, உங்களோட அந்த ஃபீலிங்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள். உங்களை நீங்கள் எவ்வளோ அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறீங்க. என்கிட்ட இந்த ஐடென்டிட்டி இருந்தால் தான் நான் லவ் பண்ணுவேன், எனக்கு இவங்க வேல்யூ கொடுத்தா தான் என்ன நான் வேல்யூ பண்ணுவேன், அப்படிலாம் இல்லாமல் வெளியே வேலிடேஷன் தேடாமல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி வேலிடேஷன் கொடுத்து எல்லாத்தையும் நீங்களே உங்களை எல்லா சைட்லேருந்தும் உங்களை நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணுறப்போ, ஃபில் பண்ணிக்கிறப்போ நீங்கள் வெளியே எதையுமே தேட மாட்டீங்க.